லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்றோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் ராணா ரகுபதி வில்லனாகவும், மேலும் ஃபகத் ஃபாசில் சூப்பர் ஸ்டாரோட பையனாகவும், மஞ்சு வாரியர் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு பேராகவும் பண்ணியிருக்கிறதா அண்மையில் தான் தகவல் கிடைச்சது. இந்த படத்தை பிரம்மாண்டமாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் சுபாஸ்கரன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. மேலும் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. வரும் அக்டோபர் 10 அப்படி இல்லைனா அக்டோபர் 31 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வந்த நிலையில் கண்டிப்பாக இந்த படம் அக்டோபர் 30 ரிலீஸ் ஆகுதுன்னு அஃபிஷியலாக இவங்க சொல்லிட்டாங்க. அதாவது அமரன் படத்தோட கிளாஷ் ஆக போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் திரைப்படம். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தில் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இயக்குனர் டிஜே ஞானவேல் அவர்கள் எடுத்திருக்காரு. ஜெய்பீம் போலவே உண்மை சம்பவம் என்றதுனால ரசிகர்களுக்கு இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகம். இதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சு கொண்டிருக்கும் திரைப்படம்னா அது கூலி திரைப்படம். அதாவது அண்மையில தான் இந்த படத்தோட டைட்டில் லுக்கை விட்டாங்க. இதனாலே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து செதுக்கி இந்த படத்தில் ஒரு ஃப்ரேம்லையும் நம்ம லோகேஷ் கனகராஜ் காட்ட போகிறாராம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தங்க கடத்தில் மையமாக வச்சு இந்த படத்தில் நடிக்க போகிறாரு. மேலும் நெகட்டிவ் ஷேடில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் வருவாராம். அதனால தான் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. மேலும் கண்டிப்பாக எல்சியூவில் இந்த படம் கிடையாது. ஆர்சியூன்னு ஒரு புது கான்செப்ட் உருவாகவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தங்க கடத்தல் மட்டும்தான் இந்த படத்தில் இருக்குமே கண்டி ட்ரக்ஸோ மற்றும் பல மாஃபியா வேலைகள் இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. அண்மையில் நாகார்ஜுனா கிட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அவர் ஒத்துக்கலை, அதாவது வில்லனாக ப்ளே பண்ண. இப்போ புது வில்லனை நம்ம படக்குழு தேடிட்டு இருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இந்த முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைஞ்சு அடுத்தது ஃபுல் ஷூட்டிங்கையும் பார்த்தீங்கன்னா ஒரே கட்டமாக தமிழ்நாட்டில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸாக இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். மேலும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் என்னன்னா, இந்த படத்தோடைய புது கிளிம்ஸ் வீடியோ, அதாவது ரஜினிகாந்த் பர்த்டே அன்னைக்கு இந்த படத்துடைய புது கிளிம்ஸ் வீடியோ ஒன்று விட போகிறாங்களாம். கண்டிப்பாக இது ரசிகர்களை கவரும் வண்ணம் இருக்கும் என்றும், இதில் நெகட்டிவ் ஷேடில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்க போகிறார் இந்த கிளிம்ஸ்லையும். இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது படத்தில் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏற்று இருக்காதுன்றது தெரிய வரும் சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜே சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகிற கூலி படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக சேரும்.